என்னன்னா இப்போ டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் லைன், ஷோ லைன் தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஆகட்டும், ஒரு டாபர்மேன் ஆகட்டும், தனித்தனியா இருக்கும். ஸோ வொர்க்கிங்க்குனா இந்த கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா பிரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பல வருஷமா. ஷோக்குனா வெறும் பார்க்கறக்கு அழகு, பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், லுக் வைஸ் இருந்தா போதும்னு சொல்லிட்டு அது தனியா பிரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு ஷோ லைன் ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்துட்டு போய் ஒரு போலீஸ்லயோ, மிலிட்டரிலயோ நீங்க விட முடியாது. அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஆனா நம்ம மார்வார், காத்தியார் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெறும் ஷோ லைனுக்கு மட்டும்தான் எடுத்துட்டு போறாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு பயம் இருக்கு, ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா ஷோக்காக போறாங்க, அழகு பார்க்குறாங்க, ஃபீச்சர்ஸ் பார்க்குறாங்க, எல்லாம் ஓகே. பட் அதோட ஆக்சுவல் டெம்பரமெண்ட் நீங்க சொன்ன மாதிரி அப்போ வார்ல யூஸ் பண்ணப்ப எப்படி இருந்திருக்கும், அப்போ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அந்த கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி நம்ம ப்ரீட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகலாங்கிறது இன்னும் நம்ம கொண்டு போகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா தர்ஷன், நீ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸ்ல அந்த ஷோ லைன், ஒர்க்கிங் லைன் அதெல்லாம் ஓகே. எனக்கு பர்சனலா அதை பத்தி டெப்தால தெரியாது. பட் நம்ம என்ன எப்படி நான் இதை எடுத்துக்கிறேன்னாக்கா, நம்மளுடைய சொசைட்டி என்ன சொல்றது, ஷோல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அதுக்கான முயற்சி எடுத்து ஷோக்காக ப்ரீட் பண்ணி ஹார்சஸை ப்ரிப்பேர் பண்றாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஒர்க்கிங் தேவையில்லை. பட் ஒர்க்கிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ற நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அந்த ஜெனட்டிக்கலா இனிமேல் ஒர்க்கிங் அனிமல்ஸை நம்ம பிரீட் பண்ணி மறுபடியும் அதுல இருந்து வர குட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சவுண்டா வளர்த்தி நல்லா நல்லா ஃபீட் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோட வளர்த்தி அதை மறுபடியும் ப்ரீடிங் அந்த. ஏன்னா நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ வெஸ்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்யூஹெச், அதாவது அமெரிக்கன் குவார்டர் ஹார்ஸ் அசோசியேஷன் ஒரு ஏன் அவங்களுடைய நோக்கமே என்னன்னாக்கா, கடந்த ஒரு பல நூறு வருஷம் இல்லை, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு தெரியாது. பட் அவங்களுடைய பீரியட் அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய ப்ரீடிங் ஆன் ஒர்க்கிங் அனிமல்ஸ். ஓகேங்களா? அந்த ரெய்னிங் பேட்டர்ன்ல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அவங்க அவங்க எல்லாமே அந்த ஆர்ட்ஸ் சொசைட்டிக்கான வெல்ஃபேர், அவங்களுக்கான நல்லதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரீடிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அவங்களுடைய ஷோஸ்ன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் அனிமல்ஸ் ரெய்னிங், கட்டிங் அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றது அதை நோக்கமா வச்சு கொண்டு போயிட்டு அந்த மாதிரி நம்ம இந்தியால இங்க நம்ம ஒர்க்கிங்கா நம்மளுடைய மார்வார் கத்திவார் பிரீடை ஒர்க்குக்காக அப்படின்னா பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜம்பிங்கோ இல்ல ஒரு ரெய்னிங்கோ ப்ராக்டிஸ் பண்றவங்க அதுக்கான முயற்சி எடுத்து அதுக்காக பிரீட் பண்ணி அதுக்காக கொண்டு போகணும். ஏன்னா யாரையும் நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் இப்போதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அனிமல்ஸோட சவுண்ட்னஸ்க்காகவும் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் பிரீடுக்காகவும் நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். நீங்க கேட்டது.